ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காஞ்சிபுரம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தோம்னா 109 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 109 அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ காஞ்சிபுரம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே எதிர்பார்த்த ஒன்று தான் இல்லைங்களா? சரி, ஓகே. இது வந்து ஆஃப்லைன் மோட்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை ஆஃப்லைன் சொல்லியிருக்காங்க. 109 வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேகன்சி. எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா 10th படிச்சிருந்தாலே போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, போஸ்ட் நேம் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட். நம்பர் ஆஃப் போஸ்ட் 109. பே மேட்ரிக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 11,100 35,100 வரைக்கும். குவாலிஃபிகேஷன் 10th வரைக்கும் தான் போதும். ஏஜ் லிமிட் 21 to 32. ஓகேங்களா? ஸோ கடைசி டேட் பார்த்தோம்னா 25/10. ஓகேங்களா? டைம் இருக்கு, பார்த்துக்கலாம். ஓகே, என்ன தாலுக்குல வேகன்சின்னு பாருங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ வேகன்சின்னு பார்க்கலாங்களா? காஞ்சிபுரம் தாலுக்குல பார்த்தோம்னா 34, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 8, உத்தரமேரூர் 31, வாலாஜாபாத் தாலுக் பார்த்தோம்னா 19, குன்றத்தூர் தாலுக் பார்த்தோம்னா 17 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10th கிரேடு, அதாவது SSLC ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து எழுதிருக்கணும். அதில் வந்து தமிழ் வந்து சப்ஜெக்டாக எடுத்து பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி SSLC, அதாவது செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட்ஸ் எக்ஸாமினேஷன் தான் SSLCன்றாங்க. அந்த மார்க் ஷீட் கம்பல்சரியாக இருக்கணும். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது வந்து மேக்ஸிமமாக. மினிமம்னா பார்த்தோம்னா அதாவது பார்த்தோம்னா அவங்க வந்து 10th கிரேட் வந்து பாஸ் பண்ணலனாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, அதான் சேலரி. மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 21 to 32. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து கீழே அப்ளிகேஷன் இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் அனுப்புறேன். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஒவ்வொரு தாலுக்குலையும் என்னென்ன வில்லேஜஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ல. ஒரு நிமிஷம் அந்த நோட்டிஃபிகேஷன் நான் காட்டுறேன், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க என்னென்னலாம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அட்டாச் பண்ணி ஆஃப்லைன் மோட்ல வந்து பார்த்தோன்னா இந்த அட்ரஸ் வந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் இன்னும் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அது எப்படி நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? கீழே நோட்டிஃபிகேஷன்ல டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் தான் அது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இங்கே பாருங்க, வட்டத்தின் பெயர் இருக்கா, வட்டத்தின் பேர் காஞ்சிபுரம் இருக்குங்களா. ஸோ காஞ்சிபுரம் மட்டும் இப்போ காட்டுறேன். அதே மாதிரி வாலாஜாபாத் அந்த மாதிரி இன்னும் நிறைய இருந்துச்சு இல்லையா, அதை எல்லாமே வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ காஞ்சிபுரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் பார்த்தோம்னா கிராம உதவியாளர். சம்பளம் பார்த்தீங்கன்னா அதே தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது. காலி பணியிடம் காஞ்சிபுரம் தாலுக்குல 34, வட்டத்தின் பெயர் காஞ்சிபுரம். அதுல வந்து என்னென்ன கிராமம் சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. முட்டவாக்கம், ஆரிய பெரும்பாக்கம், அதே மாதிரி இன சுழற்சி, இது ஆண் பெண் போகணுமா இல்லை ஆண் இதுவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து அவங்க கேட்டிருப்பாங்க என்ன வட்டம் என்ன கிராமத்தோட பேர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்க ஃபில் பண்ணா இது நீங்க வந்து என்ன பண்ணா பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ நான் பெண் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து பொதுன்னு கொடுத்துருக்காங்களா, சரி, இங்க பெண் கொடுத்துருக்காங்களா, 2 கிலார்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தின் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு நான் கிலார் டு 2 கிலார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தோட பேர் வந்து எழுதி அந்த அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ண, அதுக்கு தான் இது. ஓகேங்களா? அப்போ முன்னாள் ராணுவத்தர் வந்து இருக்காங்க, PSTM இருக்காங்க அப்படின்னா அவங்க 7 விஷார் அப்படின்ற இதுக்கு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை ரெஃபர் பண்றதுக்கு தான் இந்த லிஸ்ட் வந்து எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்தோன்னா 34 இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் எடுத்து படிச்சு பாருங்க, என்ன கிராமம்னுட்டு நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஒரு கிராமம் தான் செலக்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு தாளுக்குள்ள ஒரே ஒரு கிராமம். ஸோ கல்வி தகுதி இதர தகுதி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. இப்போ காஞ்சிபுரத்துக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா காஞ்சிபுரம் வட்டத்தை சேர்ந்தவரா இருக்கணும். அதே மாதிரி தமிழ் வந்து பிழையின்றி எழுத படிக்க தெரியணும். அதே மாதிரி விண்ணப்பதாரர் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் வட்டத்தை சேர்ந்தவர்களாகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவர்களாகவும் இருக்க வேண்டும். ஸோ காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அக்கிராம பணியிடங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பு, விண்ணப்பிக்கும் முறை அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, 25/10க்குள்ளார அந்த இதை பூர்த்தி செஞ்சு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இங்க முகவரி இருக்கு இல்லைங்களா, இந்த முகவரியில நீங்க அந்த முகவரிக்கு அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோன்னா இது அப்ளிகேஷன்
ஃபார்ம். இதே மாதிரி பார்த்தோம்னா மற்ற தாளுக்கும் நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். ஓகே, இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே விண்ணப்பிக்கும் வட்டம், அந்த கிராமம் நிரப்பிட்டு உங்களோட புகைப்படம், அவங்களோட பேர் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ அது எல்லாமே டீட்டெயில் எல்லாமே அனுப்பிட்டு இங்கே பாருங்க எல்லாம் கொடுத்துருக்காங்களா, மாற்றுத்திறனாளிகள் என்ன வட்டம், வில்லேஜ் டீட்டெயில், உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஓட்டுநர் திறன் விவரங்கள், டிரைவிங் ஸ்கில் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அது அது அதாவது மிதிவண்டி உங்களால் ஓட்ட முடியுமா, சைக்கிள், அதில் வந்து அந்த அது அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோன்னா என்னென்னலாம் இணைக்கணும்னு சொல்லிக்காங்க பாருங்க. கல்வி சான்று இருக்கு இல்லையா, அதோட நகல் ஜெராக்ஸு, இருப்பிட சான்று, நேட்டிவிட்டி, சாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் புகைப்பட அட்டை, இல்லைன்னா ஆளறி சான்றிதழ் நகல், ஓட்டுநர் உரிமம் நகல், பணி நியமன முன்னுரிமை கோருவராயின் அதற்கு என்ன சான்றிதழோ அது கொடுக்கணும். அதே மாதிரி குடும்ப அட்டை நகல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெறுநர் பார்த்தோம்னா அந்த அட்ரஸ் இருக்குல்லையா அதை ஃபில் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட இதுவும் கீழே கொடுக்குறேன், லிங்கும் கீழே கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, அவ்வளோதான். ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்னா இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஜாபோட மீட் பண்ணுறேன். பாய்.